ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ட்டும் வெளியே போயாச்சு. போகிறப்போ வந்து சும்மா ஒரு ப்ராங்க்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எஃப்ஜேயை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்வை கூப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா ப்ராங்க் பண்ணிட்டு போவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாரு நேராக வந்து ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு இந்த வீடு ஒரு மாதிரி ஒரு ரியலைசேஷனாக இருக்குது, இவங்க கிளம்பி போனதே எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே அமித் பார்கவ் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ உடனே இல்லை, நம்ம வெளியே இருந்தால் நம்மளை டைவர்ட் பண்ண நிறையா விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பில் கட்டணும், அது இருக்கும், இது இருக்கும், இப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கே வந்து எதுவுமே இல்லைல்ல, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்போங்கிற மாதிரி அமித் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து என்னென்னா இந்த 1 வீக் எனக்கே இவங்கெல்லாம் இருந்தது ரொம்ப காமிங்காக இருந்தது. மைண்ட் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 1 இயராக நான் இப்படி தான் அமைதியாக தான் இருந்தேன். வெளியில் யார்கிட்டையாச்சும் பேசுவேன், யாராச்சும் நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் கோவப்பட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே மறந்துடுவேன். ஆனால் அந்த காரணத்தை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. கோவப்பட்டுட்டு உடனே மறந்துடுவேன், ஆனால் காரணத்தை மறக்க மாட்டேன், கடைசி வரை ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு யாராச்சும் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே பிளாக் தான், அதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சோஷியலாக நம்ம யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிது இந்த வீடு. இந்த வீட்டில் இருக்கும்போது செல்ஃப் ரியலைசேஷன் நல்லா நடக்குது அப்படிலாம் சொல்லி அழறாங்க. அழும்போது அமித்தும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப மெச்சூர்டான அட்வைசஸ் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன் அழுறாங்கன்னு தெரியல. சரி, உங்களுடைய கமெண்ட்ஸ்